அனைவருக்கும் வணக்கம். படிக்காத மேதை நம் பெருந்தலைவர். 1962ஆம் ஆண்டில் நடந்த பொது தேர்தலில் திமுக வலுவடைந்தது. சட்டசபையில் 50 இடங்களை அவர்கள் பிடித்திருந்தனர். வலுவான எதிர்க்கட்சியாக திகழ்ந்தனர். மற்ற காங்கிரஸ் தலைவர்களுக்கு திமுக அச்சுறுத்தலாகவே இருந்தது. ஆனால் காமராஜர் அப்படி நினைக்கவில்லை. செய்தியாளர்கள் திமுகவின் வெற்றியை பற்றி காமராஜரிடம் கேட்டதற்கு அவர்கள் 50 இடங்களை பிடித்துவிட்டனர் என்பது உண்மைதான். ஆனால் நாட்டு பிரிவினையையே முக்கிய கொள்கையாக கொண்டுள்ள ஒரு கட்சி எப்படி நல்ல எதிர்க்கட்சியாக இருக்க முடியும் என்று கேட்டார். நிருபர்களும் அதனை குறித்து கொண்டனர். திடீரென்று காமராஜர் அங்கிருந்த ஆங்கில மூத்த பத்திரிகையாளர்களிடம், ஆமாம், நான் நல்ல எதிர்க்கட்சி அல்ல என்று சொன்னேனே, அதில் நல்ல என்பதற்கு ஆங்கிலத்தில் என்ன வார்த்தையை போட இருக்கின்றீர்கள் என்று கேட்டார். அதை கேட்டு ஒரு நிருபர் குட் என்றார். மற்றவர் ஸ்ட்ராங் என்றார். ஆனால் காமராஜர் ஏனோ இதையெல்லாம் கேட்டு திருப்தி அடையவில்லை. செய்தியாளர்களுக்குள் சலசலப்பு ஏற்பட்டது. அப்போது சற்று நேரம் யோசித்த காமராஜர், சவுண்ட் என்று போட்டால் சரியாக இருக்குமா என்று கேட்டார். அதனை எல்லா நிருபர்களும் ஒரு சேர ஒப்புக்கொண்டனர். அதுவே சரியான வார்த்தை என்பதை ஏற்றுக்கொண்டவர்களாய் அடுத்த நாள் அப்படியே பத்திரிகைகளில் பிரசுரித்தனர். இத்தனைக்கும் காமராஜர் அந்த அளவுக்கு படிக்காதவராக இருந்தாலும் அவர் எல்லா இடங்களிலும் படிக்காத மேதையாகவே காணப்பட்டார். நன்றி, வணக்கம். தொடரும்.